குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுனால வர ஆர்த்தோ ரிலேட்டடா, போன் அண்ட் ஜாயின்ஸ் ரிலேட்டடா அப்புறம் பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க போறோம். இதுல இந்த பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கை எப்படி என்ன ஃபங்க்ஷனுக்குலாம் உருவாக்கப்பட்டது அப்படின்றத பத்தி பிரீஃபா சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் பரிணாம வளர்ச்சியில ரெண்டு திங் நடந்தது. நம்ம சக்சஸ்ஃபுல்லா அதாவதுன்னா சர்வே ஆயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு வருஷத்துல. ஒண்ணு, தரையிலே இருந்த அனிமல்ஸா இருந்த டைம்ல மரம் ஏறுற அளவுக்கு மாறுறது ஒரு முக்கியமான ரீசன்ஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆனது. இல்லைன்னா நம்ம பல விலங்குகளால நம்ம வேட்டையாடப்பட்டு நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி சான்சஸை குறைக்கிறதுக்கு பரிணாம வளர்ச்சியில பியூட்டிஃபுல்லா என்ன ஆச்சு, இந்த தம்பு இருக்கு இல்லைங்களா, எல்லா மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்க இப்போ நாய் பூனைக்கு எல்லாம் பார்க்கலாம், எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த 4 விரல் மாதிரி தான் அந்த 5வது விரலும் இருக்கும், இப்படியே இருக்கும், சேர்த்து இருக்கும். இந்த பரிணாம வளர்ச்சியில இந்த கட்டை விரல் இப்படி முன்னாடி வர ஆரம்பிச்சது, இப்படி வர ஆரம்பிச்சது. ஏன்னா மரம் ஏறதுக்கு. அதனாலதான் தம்ஸ் அப்னு சொல்றது. ஏன் தம்ஸ் அப் காமிக்கிறோம், தம்ஸ் அப் இல்லைன்னா நம்ம சர்வே பண்ணவே இருக்க முடியாது, அழிஞ்சு போயிட்டு இருப்போம் எப்பயோ. இப்போ மரம் ஏறுறது நம்மளுடைய சர்வேவலுக்கு ஒரு பெரிய லீப் கொடுத்தது. நம்பர் 2, டாமினன்ஸ். ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, வலது கை யூஸ் பண்ணி எழுதுறோம், கையெழுத்து போடுறோம். லெஃப்ட்ல கையெழுத்து போடுறதோ இல்லை எழுதுறதோ பண்ணி பாருங்களேன், பண்ண முடியாது. அந்த டாமினன்ஸ் இன்னும் ப்ரிசைஸான மூவ்மெண்ட். இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு இப்போ பார்த்துருக்கலாம் நிறைய நேஷனல் ஆர்ட் சேனல்ல, ஒரு குரங்கு சின்ன பூச்சியை குச்சி மூலியமா ஒரு மண்ணுக்குள்ள விட்டுட்டு பூச்செல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி மைன்யூட்டான ஃபங்க்ஷன்ஸ்க்கு எபிலிட்டி பண்ண முடிஞ்சது. ஆனா நம்ம டாமினன்ஸ் ஆஃப் ஹேண்ட், இப்போ ரைட் ஹேண்ட் நல்லாவே வேலை செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் டாமினன்ட் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு மெயினா இந்த நம்மளுடைய சர்வைவலுக்கு உபயோகமா நம்ம கை ஃபங்க்ஷன் மாறுச்சு. அடுத்தது இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம யூஸ் பண்ற மொபைல் யூஸ் பண்றதுல ஓவர் யூஸ். நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம், ஆனா மொபைல் யூஸ் பண்றது கண்ணாமண்ணான்னு யூஸ் பண்றது, தேவைக்கு அதிகமா யூஸ் பண்றது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த பர்பஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது நம்ம ஹேண்ட்ஸ். அப்போ அதிகமா யூஸ் பண்ணும்போது 2-3 பிரச்சனைகள் வரலாம். ஒண்ணு, இந்த கையில உள்ள நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, இந்த கையை மடக்குறோம், நீட்டுறோம், அந்த ஜவ்வு அப்படின்னா டெண்டன் சொல்லுவோம், அந்த டெண்டன் வீங்கலாம். இல்ல நம்ம கை கோணெல்லாம் பிடிச்சிட்டே இருக்கிறதுனால, மொபைல் யூஸ் பண்ற போது கோணெல்லாம் இப்படியே பிடிச்சிட்டு யூஸ் பண்றதுனாலயோ, இல்ல கழுத்து இப்படியே கீழே பார்த்துக்கிட்டே யூஸ் பண்றதுனாலயோ வர ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. ஏன்னா மொபைல் போன் யூஸ் பண்றது தப்பா யூஸ் பண்றதுனால. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இந்த ஜவ்வு வீங்கிறதுனால, கையில உள்ள ஜவ்வு அதிகமா டெக்ஸ்ட் பண்ணும்போது, இப்போ நம்ம டெக்ஸ்டிங் பண்றோம், நிறைய பேர் டெக்ஸ்டிங் இப்போ அழுத்துறோம் கொள்றோம் அதெல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த டெக்ஸ்டிங் பண்ணினே இருக்கும்போது ஓவரா பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஜவ்வு ஓவரா ஸ்ட்ரெயினா ரப்பாய் ஆகிட்டே இருக்கிறதுனால வீங்க ஆரம்பிக்கும். அப்படி வீங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த கட்டை வரல இங்க ட்ரிகர் ஃபிங்கர் சொல்லுவோம், இந்த இடத்துல டெண்டினைட்டிஸ் சொல்லுவோம் அது பேரு. இந்த ஜவ்வு நல்லா வீங்கிட்டு அந்த வீக்கம் நம்ம கையை மடக்கிறது கஷ்டமா இருக்கிறது, நீட்டுறது கஷ்டமா இருக்குது. இல்ல இன்னும் அதிகமா போச்சுன்னா இன்னும் லாக் ஆகும், இப்படி லாக் ஆயிட்டு நீட்டுறது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் ஒண்ணு. சரி, அந்த ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுன்னா, இன்னொன்னு என்ன ப்ராப்ளம்னா, கையை நம்ம ஒரு ஆங்கிள்லயோ இல்ல ஒரு ராங்கான பொசிஷன்லயே யூஸ் பண்ணி இப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது, இல்ல மொபைல் யூஸ் பண்ணி தேவையில்லாம அப்படியே வேற ஒரு தப்பான ஆங்கிள் பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த கட்டவரலுடைய ஜவ்வு சுருங்கி இன்னொரு ப்ராப்ளம்ஸ் வரும். டிக்யூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் டைட் ஆயிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் வருது. இது ரெண்டும் முக்கியமான ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். தென் இன்னொன்னு, இந்த கட்டவரலுடைய பேஸ். இந்த கட்டவரலுடைய பேஸ் இருக்குங்களா, அதான் இந்த ஜாயிண்ட் தேய்மானம் உள்ளவங்க, இப்போ அந்த ஜாயிண்ட்ல ஏற்கனவே தேய்மானம் உள்ளவங்க எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஓவர் யூஸ் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிக்கும். அது பேர் பேசல் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். தேய்மானம் இந்த இடத்துல வர பிரச்சனைனால வர்றது. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கா ஒரு 3 ப்ராப்ளம் கை அண்ட் ரிஸ்ட்ல வர ப்ராப்ளம்ஸ். அதை தவிர்த்து ஷோல்டர்ல பாடி போஸ்டரே கூணு விழுந்துடுறது, கழுத்து முன்னாடியே சாஞ்சிடுறது, இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் மாற்றம் ஏற்படு தவறா யூஸ் பண்ணினே இருக்கிறதுனால. சரி, இப்போ நம்ம எப்படி இதை சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னா, முதல்ல என்னுடைய கருத்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. இல்ல காமன் சென்ஸ் என்ன, இப்போ நம்ம மொபைல் போனை இப்படியே கீழே குனிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். கீழே குனிஞ்சே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது தவறான விஷயமா தான் இருக்கும் போது காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, மொபைல் போனை ஒரு கம்ஃபர்டபுளான இல்லாத பொசிஷன்ல, இப்போ நம்ம மொபைல் போனை இப்படி பிடிச்சின்னு பாக்குறது அப்படி இல்லாம, ஸோ இப்போ நம்ம மொபைல் போனை இப்படி பிடிச்சின்னு பாக்குறது, இல்லை இப்படி இந்த மாதிரி கோன்ல வச்சு பாக்குறது ஒரு ப்ராப்பரான பொசிஷன். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல 10 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா பிடிச்சின்னு இருக்க போறீங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன்ல முதல்ல அவாய்ட் பண்றது பெட்டர். அவ்வளவு லாங் போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியா ஏதாவது ஒரு ஸ்டாண்டு இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அது மாதிரி மேனேஜ் பண்ண பாருங்க. அடுத்தது, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றோம்ல, இப்படி மெசேஜ் பண்ணினே இருக்கிறோம்ல. சில பேர் 50-100 டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி இல்லாம டெக்ஸ்ட் மெசேஜஸ் பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு
வேற மாதிரி மெத்தட்ஸ்ல கம்யூனிகேஷன் பண்ணுங்க. ஒரு வேற மாதிரி மெத்தட்ஸ்ல நீங்க அது எது வேணா டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தட்ஸ்ல கம்யூனிகேஷன் பண்ணுங்க. தென் உங்க இம்ப்ரூவிங் த பாடி போஸ்டர். உங்க பாடி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம கான்சியஸா நம்மளே ஓகே நம்ம நேரா இருக்கிறோமா, நம்ம பாக்குறது நம்ம தலை நேரா இருக்குதா, கழுத்து நேரா இருக்குதா, கழுத்து நல்ல பொசிஷன்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நம்மளே வாட்ச் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பண்ணீங்கனாலும் நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அது நான் சொல்லிட்டேன். இந்த மொபைலை வந்து எப்படி நீங்க பிடிச்சிட்டு பாக்குறது அப்படின்றது, இதெல்லாம் பேசிக்கா நீங்களே பண்ணிக்கலாம். இதையும் மீறி வலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் வருதுன்னா நம்ம மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரொம்ப அதிகமா வலி அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு கார்டிசான் இன்ஜெக்ஷன் ஜாயின்ஸ்ல கொடுப்போம். வராம இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா இம்பார்ட்டன்டான விஷயம். இப்படி வந்துருச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். பட் திரும்ப நீங்க மொபைல் இப்போ டாக்டர்ஸ் போயிட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் திரும்ப போய் தவறா மொபைல் யூஸ் பண்றது, நான் சொன்னதெல்லாம் இப்போ பின்னாடி போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொன்னது மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணல, இல்ல கான்சியஸா நம்ம தப்பா தான் வச்சு யூஸ் பண்றோம்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நான் வந்து மொபைல் போனை யூஸ் பண்ண வேணான்னு நான் சொல்லலை, நல்லா கவனிங்க. மொபைல் போனை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை. இந்த காலகட்டத்தில் மொபைல் போனை யூஸ் பண்ணாம இருக்கிறது ஒரு சாத்தியமான விஷயமா இல்லை. மொபைல் போனை யூஸ் பண்ணுங்க, சென்சிபிளா யூஸ் பண்ணுங்க, ஓவர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓவர் யூஸ் மாதிரி இருக்கிறது நீங்க அவாய்ட் பண்றதுக்கான வழியை நீங்களே பாருங்க, நீங்களே தேர்ந்தெடுத்துங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றீங்கன்றத பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோனுடைய எண்ட் செஷன் வந்தாச்சு. நம்ம உங்களுக்கான கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோனுடைய கமெண்ட்ஸ் கீழே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை உங்களுக்கு சந்தேகம், ஹெல்த் ரிலேட்டடா சந்தேகம் இருந்துச்சுன்னா போடுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் ஃபர்தர் வீடியோஸ்ல அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் பண்றோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் முன்னாடி கேட்டு நம்ம வீடியோஸ் போடாம இருந்துச்சுன்னா, நம்ம பார்க்காம இருந்தோம்னா நீங்க அதை திரும்ப போடுங்க, அதையும் நான் பாக்குறேன். போஸ்ட்ல நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கிறத பார்த்தேன். குட், நீங்க ஆன்சர் பண்ணிருக்கிறது. சில பேர் அது நல்ல ஒரு நாலேஜ் ஷேர் பண்ற ஒரு டூலா தெரியுது எனக்கு. ஸோ அதுக்கு ரிப்பீட்டடா போட்டுட்டு இருக்கேன். அந்த போஸ்ட்லயும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடா தான் அந்த போஸ்ட் நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க அதுல இருக்கிறதுல தவறா புரிஞ்சுக்க போறீங்க, இல்ல ஒரு சரியா புரிஞ்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கிறது தான் நான் அந்த போஸ்டா போடுறேன். ஸோ தட் அது தெளிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு ஸோ தட் எங்கேயுமே வந்து அது கான்செப்டை வந்து நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த ப்ரோக்ராம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களையும் நல்ல பயன் அடிக்க சொல்லுங்க. அது வரைக்கும் நாளைக்கு பார்ப்போம். குட் பை.